ஹலோ சார். இப்போ பெங்களூர்லேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க. பேக் பெயின் இருக்குன்னு. ஒரு 3, 4 செஷன் முடிஞ்சிருக்கு. வந்ததுக்கு எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு சார்? சார் ஆக்சுவலா நான் வந்து எனக்கு வந்து 2014ல ஓகே. இந்த மாதிரி பேரலிசிஸ் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெயினா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே சார். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ளஸ் ஆஃபீஸ் போகிறதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஞாபகம் இருக்கு ஸோ சார். அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம இன்பேலன்ஸாக நான் நடக்கிறனால இந்த ஒரு புரியுது, பகுதினால புரியுது. எனக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் கை லெக் வரும்போது பெயின் பெயின் எல்லாமே இருந்தது. வந்துகிட்டே இருந்தது ஆமாங்க. டோட்டலாகவே. ஓகே சார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் அவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியல. ஸோ தட் என்னதான் இருந்தாலும் டயர்ட் ஆகிடும். ஸோ ஓகே தட் சார். வீக்லி ஓகே. ஏதாவது ஒரு நாள் கம்பல்ஷனாவே நான் லீவ் போட்டுருவேன். என்னால புரியுது. இப்போ ஓகே. என்ன ஃபிசிக்கல் வந்து இது பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ 5 டேஸ் ஒர்க் பண்ணிட்டேன்னா, எனக்கு சாட்டர்டே ரெஸ்ட் எடுக்கும். நான் ஓகே. நெக்ஸ்ட் வீக் லீவ் போட்டுருவேன். புரியுது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா, வீக்லி 1 டே ஆர் 2 டே ஓகே. டிபெண்டிங் அப்பான் அந்த ஒர்க்கோட ஸ்ட்ரெயின வந்து ஓகே. நான் பண்ண முடியாது லீவ் போட்டுருவேன். அண்டர்ஸ்டுட். ஓகே. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. கடந்த வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள மீட் பண்ணது வந்து ஏப்ரல்ல வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஓகே சார். அப்பாயின்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரில இது பண்ணோம். அது புரியுது. ஓகே. என்னோட அண்ணி தான் பண்ணாங்க. அது ஞாபகம் இருக்கு. மிஸ்ஸஸோட அக்கா. அவங்க சொல்லி தான் இருக்காங்க. சொன்னீங்க. ஞாபகம் ஆமா. இருக்கு. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே சார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட்க்கு இது பண்ணிட்டு வாங்கி குடுத்தாங்க. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா வந்து இப்ப ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா. தட் எப்படி எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம ரெக்கவர் ஆகலான்றதுல நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். ஓகே மோர் தென் சார். 10, 11 ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே நான் சார். சொல்ல வரல. புரியுது. எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்டுட். ஓகே. ஆயுர்வேதிக் அது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். புரியுது. ஓகே. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, சரி இது மாரி அவங்க அண்ணி சொன்ன உடனே எனக்கு ஒரு சரி ஓகே. ஓகே சார். சொல்லிட்டு எங்க மிஸ்ஸஸ்ட்ட சொல்லிட்டு நீங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ணிடுங்க. சரிங்க சார். பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாங்க. வந்து புரியுது. உங்கள மீட் பண்ணேன். சரி. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து டிஃபரெண்டா இருந்தது. அதாவது கண்டிப்பா. ஓகே. எந்த மெடிசின் கிடையாது. புரியுது. ஏதாவது நீங்க வந்து ஆயில் பண்ணீங்க ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் புரியுது. இல்ல. மெயின் ஸோ நீங்க அப்ரோச் பண்ணது ஓகே விதம் சார். பிளஸ் நீங்க இது பண்ண ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள் வந்து சயின்டிஃபிக் கோரிலேஷன் வந்து கரெக்ட்டா எனக்கு இருந்தது. கரெக்ட்டா இருந்தது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க. புரியுது. ஓகே. ஹவ் இது வந்து டிஃபர் ஆகுது. ஓகே. இது இப்படியே எடுத்து நீங்க எக்சர்சைஸ் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே வந்து அது புரியுது. அப்படியே தான் இருக்கும். அது இந்த புரியுது. தேய்மானம் அப்படியே தான் இருக்கும். அது அது வந்து புரியுது. அத வந்து பேலன்ஸ் பண்ணணுன்ற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ அது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க குடுத்துட்டு அந்த அந்த கால்ல வந்து இது குடுத்துருந்தீங்க. அந்த ஓகே. ஸ்டூல இன்ஸ்ட்ருமென்ட். வச்சுட்டு பண்றது பண்ணீங்க. அது பண்ணோம். ஓகே. எனக்கு வந்து ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. இது ஓகே. எப்படி இதாகும்? ஏன்னா கண்டிப்பா புரியுது. எந்த மெடிசினும் கிடையாது. ஓகே. மசாஜும் கிடையாது. ஓகே சார். ஒரு உங்கள மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் 2 பேர் நானும் என் ஒய்ஃபும் வந்திருந்தோம். ஆமாமா. 2 பேர் செஷன்ல அவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் பண்ணீங்க. ஓகே சார். 15 மினிட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. என்னென்னன்ட்டு. அதான் புரியுது. அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்க. ஓகே. எனக்கு நான் இந்த 15 மினிட்ஸ் பண்ணாங்க. ஒரு நிக்க வச்சுட்டு இந்த ஹைட் இது பண்ணாங்க. ஓகே. அப்புறம் உட்கார வச்சுட்டு சம் எக்சர்சைஸ் பண்ணீங்க. ஓகே சார். அப்புறம் கழுத்துல வந்து இது பண்ணி டர்ன் பண்ண சொன்னீங்க. மூமெண்ட்ஸ். ஓகே சார். முடிஞ்சுட்டு போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு 2 பேரும் சிரிச்சுட்டு போனோம். இது ஓகே. மாதிரி ஓகே ஏதோ புதுசா ட்ரை பண்றோம் அப்படின்னு ஓகே சொல்லி சார். சிரிச்சுட்டு போனோம். ஓகே சார். அப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியாது. உட்கார்ந்தாங்கன்னா புஷ் பண்ணி எந்திரிப்பாங்க. உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே பக்கம் மேல இருக்கணும். ஓகே சார். ஸோ நான் வந்து போகும்போது வித்தின் அ வீக்ல எங்க ஒய்ஃப் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. கிச்சன்ல நின்று சமைக்கிறதுக்குலாம் இது பண்ணாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அவங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்ணாங்க. புரியுது. ஓகே சார். செகண்ட் செஷனே பார்த்தீங்கன்னா நான் கார்ல வந்தேன். ஓகே. ஏன்னா வந்து உங்களுக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது சோஃபால. அப்படி இருக்கவங்கள நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்தோம். ஓகே சார். ரிட்டர்ன் போயிட்டு செகண்ட் செஷன் வந்து அடுத்த 31 மே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்ப பார்த்தீங்கன்னாலே நாங்க கார்ல போயிடலாம். என்னால முடியுதுன்றது பண்ணாங்க. ஸோ நான் கார்ல வந்துட்டு வந்தோம். பெங்களூர்ல உங்களுக்கு தெரியும் கார் வந்து சேம் டே வந்துட்டு போனோம். மார்னிங் கிளம்பி வந்துட்டு மீட் பண்ணிட்டு ஈவினிங் போயிட்டோம். ஓகே சார். ஸோ அப்ப வந்து அவங்களால முடிஞ்சது. உட்கார முடிஞ்சது, எந்திரிச்சு முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் லீவே போடல. நான் நல்லா ப்ராப்பரா எல்லா ஒர்க்கு போனேன். ப்ராப்பரா இருந்தேன். ஸோ எங்க ஆஃபீஸ்ல என்ன வந்து பார்த்தாங்க. சரி சார் வந்து திருப்பி வந்துட்டாரு. அதே மாதிரி இஸ் கமிங் வித் ரெகுலேட்டர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் செஷன் முடிச்சு போகும்போது ஐ திங்க் 19th ஜூன் 3rd செஷன் நான் வந்திருந்தேன். 3rd செஷன்ல வந்து நீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பதான் வந்து நான் அந்த பேரலிசிஸ் பத்தி சொன்னேன். நீங்க செகண்ட்லயே சொல்லியிருந்தீங்க. இந்த ஓசோன் தெரப்பி இருக்கு அதை பார்க்கலான்ட்டு. ஆனா நீங்க கண்டினியூஸா ஒரு 2 வீக்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து அந்த 2 வீக்ஸ் என்ன நான் பிளான் பண்ணல ஒர்க் நான் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து 19th ஜூன் வரும்போது நான் அது கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். 14th ஜூலைல இருந்து அந்த வீக் ஃபுல்லா இருந்து 26th வரைக்கும் இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க 26th எனக்கு பிளான் இருந்தது. 4th அப்படின்னு பண்ணேன். அதே மாதிரி நீங்க அது கொடுத்துருந்தீங்க. நான் வந்தேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. ஸோ
ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் வந்தது, ஓகே. பெயின்லாம் இல்லை, அது புரிஞ்சு. ஓகே. பேக் பெயின்ன்றது இல்லை, சுத்தமாக பேக் பெயின்னா என்னன்ற மாதிரி எனக்கு அதான் கண்டிப்பா புரியுது. இனிமே இருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் நான் மீட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஓகே சார். ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம், பண்ணலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அதான் புரிஞ்சு. இப்போ அஷூரன்ஸ் கொடுத்துட்டு ஓகே சார். அவங்கள நம்ம கொஸ்டின் பண்ணுவோம்ல, அதனால கண்டிப்பா. டெல் தட் பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா ஒரு சேஃப் சைடு சொல்லிருக்காங்க. பட் நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. இப்போ நீங்க இருக்கிறதோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்ற மாதிரி அதான் சொல்லுவாங்க. புரிஞ்சு. ஓகே சார். அதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சரி சார். அப்போ எனக்கு ஒரு பிலீவ்னஸ் வந்தது. கண்டிப்பா. ஓகே, இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லது கிடையாது. அதான் புரிஞ்சு. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வந்து இதுதான் நமக்கு இது ஒரு ஏதாவது கடவுள் நமக்கு வந்து ஒரு இது காட்டியிருக்காரு. சரி சார். இதுதான் இங்கே தான் உங்களுக்கு க்யூர் ஆகுன்ற மாதிரி இது காட்டியிருக்காரு எனக்கு தோணுச்சு. புரிஞ்சு. ஓகே சார். ஸோ அதை வந்து நான் இது பண்ணிட்டு வந்துட்டேன், வந்து ஓகே இது சார். பண்ணிட்டேன். ஓகே. நான் அந்த ஓசோன்றது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சரி சார். நான் டிசைட் பண்ணேன் 2 வீக்ஸ் லீவ் போட்டு போயிட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு வரணும்னு ஓகே டிசைட் பண்ணேன். அது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆல்மோஸ்ட் எனக்கு பேக் பெயின்லாம் சரியாயிடுச்சு. ஓகே சார். ஒன்லி இந்த பேரலிசிஸ் வந்து மூமெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. ஓகே சார். இன்னும் ஒரு 2-3 செஷன் இருக்கு. அது முடிஞ்சு அதான். மேபி வித்தின் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்ல நான் 100% ஆயிடலாம். அதான் கண்டிப்பா சார். நமக்கு ஏன்னா என்னன்னா நமக்கு அந்த சயின்டிஃபிக்கலி ரைட் அப்ரோச் அதுதான், வேற எதுவுமே இல்லை சார். அதான். ஸோ நமக்கு அந்த பேக் பெயின் அது வந்து ஒரு பயோமெக்கானிக்கல் இம்பேலன்ஸ்னா அதை அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்றோம். இந்த இது ரெக்கவரிக்கு இது என்ன வேணுமோ அந்த ஆக்சிஜன் இது தேவைன்னா ஆக்சிஜன் மூலியமா நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கான சேஞ்சஸ் நமக்கு தெரியாது. தெரியாது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 days முடிச்சாலுமே இன்னொரு 2 months வரைக்கும் அந்த ஹீலிங் பண்ணணும். ஸ்டேட்ல பாடி இருந்துட்டு இருக்கும். Correct, சொல்ல போனா correct. ஒரு எப்படிங்க, ஒரு அந்த 10 செஷன் 15 செஷன் சொல்றேன்னா அது வந்து ஒரு நம்ம ஹீமோகுளோபின் நெக்ஸ்ட் அந்த செல்ஸ் போயிட்டு அடுத்த செல் ரீப்ளேஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஹீமோகுளோபின் சார்ஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. அது இருக்கிற வரைக்கும் அந்த ஹீலிங் பவர் இருந்துட்டு சார். ஓகே, ஓகே. ஸோ பாடி வந்து அந்த பெட்டர் ஸ்டேட் ஆஃப் ஹீலிங்ல இருக்கும். அதுதான் சரி பண்ணி தருதுங்க அப்படியே. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்தரா என்ன பண்றதுன்னு நம்ம லாஸ்ட் செஷன் அப்போ சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே, ஓகே. இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எப்படி சொல்றது, ஃபர்தர் ஃபாலோ அப்பும் சொல்லிடுறேன். ஓகே, ஓகே. அப்போ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அதாவது கடவுள் வந்து டைரக்டா வந்து எப்பயுமே இது பண்ண மாட்டாரு. ஸோ நான் வந்து கடவுள் வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்றதான் நீங்க வந்து அப்படி பெருந்தன்மையா நீங்க சொல்றீங்க நான் அது இதுதான். பட் நான் சொல்ல வந்தது வந்து இப்போ எங்க அண்ணி எனக்கு சொல்றேங்க, அவங்க வந்து எங்க ரிலேஷன் அவங்களுக்கு தெரியும், என்னோட ரெக்கவர் ஆகணுன்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. ஸோ பட் அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ரெஃபர் ஆகி வந்தது. எனக்கு வந்து நீங்க கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு வந்து ஓகே அவ்வளோ தைரியத்தை கொடுத்தது. ஸோ நான் வந்து இப்போ நான் என்ன மனசார வந்து நான் வந்து சாமியை வந்து நல்லா பண்ணுவேன். சாமிலாம் வந்து சாமி பார்த்ததில்ல, நான் உங்களையுமா உங்க ஊர்ல பார்க்குறேன். என்ன சொல்றதுன்னா நீங்க அந்த எப்படி சொல்லாங்க அந்த பெயின்லயுமே என்ன பண்ணா சரியாகும் அந்த தேடுதல் தாங்க. நிறைய பேஷண்ட் ஒரு பாயிண்ட்ல எல்லாமே பண்ணியாச்சு அவ்வளவுதான் விட்டுருவாங்க. அது திரும்பி என்ன பண்ணலாம்னு இருக்கிறது தான் உங்களை சுத்தியில இருக்கிறவங்களுக்கும் அவங்க எப்படி சொல்லாங்க. இப்போ ரிலேட்டிவ் அவங்க சொன்னீங்க இல்லைங்களா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா என்ன ஆகுதுன்னா எங்க மிஸ்ஸஸ் தான் வந்து என்னை இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஏதாவது ட்ரீட்மெண்ட் உடனே போயிட்டு பண்ணுவேன். எனக்கு எல்லாம் ஓகே நல்லா ஆயிடுச்சுன்ற மாதிரி இது பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து எங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் போடணும்னு இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து பூஸ்ட், அவங்க தான் என்னை புஷ் பண்ணி நல்லா பண்ணுங்க, இன்னும் 100% ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்ணுங்க ரொம்ப புஷ் பண்ணாங்க. ஷி ஓன்லி புஷ்ட் மீ. இது கண்டிப்பாக இல்லை சார், நமக்கு அந்த அவங்களுமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி ஆக்சுவலி அவங்க லாஸ்ட் டைம் வந்து பேசினப்போ ஒவ்வொரு இதுவுமே அவங்க அவ்வளோ கேர் வந்து தெரிஞ்சதுங்க. ஏன்னா அவங்க பேசும்போதே தெரியும், டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதான் சார். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு இதுதான் அந்த ரெக்கவரிக்கான ஒரு ப்ராசஸ். அந்த சுற்றில நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்ஸும் சுற்றில மற்றவங்க உங்கள் சுற்றில இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற அந்த கான்ஃபிடன்ஸ், ஏன்னா சுற்றில இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் சார், டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ நான் வந்து இந்த செஷன் பண்ணதுக்கப்புறம் அது தெரியும் சார், நீங்கள் பழையபடி வந்துட்டீங்க, உங்களோட இது இருக்கு தெரியுது அவங்களுக்கு. சரி. ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. நான் விரதம் இருக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா என்னால் வந்து இப்போ பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து நான் வந்து விரதம் இருந்தேன். அப்படி என்னன்னா எனக்கு வந்து அந்த உள்ள ஆல்ரெடி எபிலிட்டி இருக்கு. என்னால் இன்னைக்கு விரதம் வந்துட்டு நார்மலாக 2 o'clock தான். நார்மல் பார்த்தீங்கன்னா ஏதாவது பால் ஏதாவது சாப்பிட்ருவேன். இன்னைக்கு சாப்பிடல, ஒன்லி வாட்டர் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு கரெக்டாக 2 o'clock மேலே வந்து 1:30க்கு மேலே வந்து நான் விரதம் விட்டு பண்ணேன். அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பழையபடி இருக்கிறது வந்தது. அதனால வந்து பாஸ்டிங் பண்ண முடியுது. நீங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷன் அப்படி ட்ரீட் பண்றது இல்லைங்க.
எந்த கண்டிஷன் வந்தாலும் பாடியை அதை சரி பண்றதுக்கான ஒரு எபிலிட்டியை நார்மலா அதை ரெஸ்டோர் பண்ணிடும். கரெக்ட். அப்போ இது எல்லாமே நமக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்போ எதுக்கு அதை பர்டிகுலர் பாயிண்ட் சொன்னேன்னா, அது ஓகே. என்னால நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. எல்லாம் ஓகே. பண்ணுவேன். என்னால ஃபாஸ்டிங் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து பிபி இருக்கனால பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கேன் சார். டேப்லெட்டுனால நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்குவேன். சரி இன்னைக்கு வந்து சார். நான் வந்து எதுவுமே எடுக்கல. ஒன்லி வாட்டரோட ஐ கேன் மேனேஜ் பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ணி அது என்னால புரியுது. விரதம் முடிக்க முடியுது. அதான் ஓகே சார். ஓகே. ஸோ அந்த அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா ஓகே சார். அது பாருங்க சார், நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுவே நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ Yes, sir. நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. எஸ் சார், டெஃபினட்டாக சார். கண்டிப்பா. எஸ் சார், எஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அந்த சேஞ்சஸ் நீங்க சொன்னது எல்லாமே. சார், எஸ் சார். எகைன் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கன்டினியூ பண்ண பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் டே டு டே எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டே வருங்க. எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீட் பண்ணலாம் சார். எஸ் சார், எஸ் அப்போ சார். கம்ப்ளீட்டாவே நல்லாவே ரிசால்வ் ஆகும் டெஃபினட்டாக சார். சார், டெஃபினட்டாக சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். Thank you very much, sir. Thanks.